எந்த காலகட்டத்தில் மணிமன்னனோட உங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது? சத்யராஜ் சார் மூலமாக தான். அது என்னன்னா அவரோட வில்லாதியில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அமைதிப்படை பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது இதே மாதிரி உங்களை நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு மணிவண்ணன் சாரோட டைலாக் அவருடைய அந்த சென்ஸ் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் அதாவது காதல் ஒயிட்ல ஒரு டைலாக் எதிர்ப்பார் சார். ஹீரோக்கு வந்து கண்ணு தெரியாது, ஹீரோயின் வந்து கையில் தட்டை எடுத்துகிட்டு வருவா, பொன்னி அவள் பேர் அந்த படத்தில். அப்போ அந்த ஹீரோ கேட்பா அப்படி கண்ணன்ற கேரக்டர் மாதிரி வந்து நீ கையில் ஏதாவது கனமான பொருள் வச்சிருக்கியா? உங்களுக்கு கண்ணு தெரியாது, நான் எப்படி கனமான பொருள் வச்சுருக்கேன்? இல்லை பொதுவாக உங்கள் சடங்கில் வந்து ஒரு சினுங்கள் இருக்கும், ஆனால் இந்த பொருள் வச்சுன்னா நிறைய சினுங்கள் இருக்கு அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப ஒரு கவித்துவமான அந்த டைலாக் சொன்னா இருக்கு. அதெல்லாம் ஓகேதில்ல. ஆனால் அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் வந்து புக்கு படிப்பீங்களான்னு தான் கேட்டார். கடியும் கேட்டு வாழ்க்கை முதல் கங்கை வரை படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், வாங்கி தர முதல்ல அதை படிங்க. ஸோ அது அந்த அனுபவம்லாம் தான் அவர் வந்து அந்த அரசியல் படம் இன்றைக்கி எவ்வளோ பேர் பண்ணலாம், ஆனால் மணிவண்ணன் சார் மாதிரி பண்ண முடியாது.